பா எனக்கும் அவர் சொல்ற மாதிரி தான்ப்பா தோணுது. எனக்கும் அப்படிதான் தோணுது. அந்த சாரதா வந்துருவா. ஏய், நீங்க அம்புட்டு பேரும் இவ்வளவு உறுதியா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க நினைக்கிறது நல்லதா நினைச்சாதான் நடக்கிறதும் கிடைக்கிறதும் நல்லதா கிடைக்கும், நல்லதா நடக்கும். அது மட்டும் இல்ல மாமா, நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் வானத்துல இருக்கிற ஒரு தேவதை கேட்டே இருக்கும் மாமா. நம்ம எது நினைச்சாலும் அது நடந்துரும். அதனாலதான் எப்பவுமே நல்லதே நினைன்னு சொல்லுவாங்க. நீ ஒண்ணு பண்ண, கண்ணை மூடிட்டு நீயும் நினை உனக்கு என்ன வேணும்ன்றது. அது நடக்குதா இல்லையா நீ பாரு. நஸ்மாலுமா? சத்தியமா இல்லையா மொட்டை அடிச்சுக்கிறேன். பா ஆமாப்பா, நம்ம அடிக்கடி என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். அப்படின்ற திருத்தா, நானும் ஒரு நல்லது நினைச்சுக்கிறேன். ஓய், நல்லது நினைக்கணும், கெட்டது நினைச்சா அதுக்கப்புறம் உனக்கு அந்த சாரதா திரும்பி வரக்கூடாது. அவளோட பணம் தான் கிடைக்கணும். அதை பார்த்துட்டு அந்த ஆதிப்பைய பாரதியை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளணும். 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு பாரதி ரோடோட அலையணும். அதுக்கப்புறம் அந்த ஆதிய அணுவா சித்திரவதை பண்ணி அதை நான் ரசிக்கணும். அப்புறம் இந்த அழகர் பையில விட்டு என் பொண்ணு பிரியணும். அது நடக்காம என் பொண்ணு அந்த அழகர் பையன் தான் வேணும் நடம் பிடிச்சா அவனை கொன்னு என் பொண்ணுகிட்ட இருந்து அவனை பிரிக்கணும். அவன் சாகர அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருப்பேன். அதனால அந்த ஆதி பயலும் இவனும் சீக்கிரமா சாவணும். அது என் கையால நடக்கணும். என்ன மனசுக்குள்ள பெரிய லிஸ்ட் இருக்கும் போல இருக்குது. ஆமா மாப்ள, சந்தோஷம் பெருசா கிடைக்கணும்டா லிஸ்டும் பெருசா தானே போடணும். ஓ அப்படி. நீங்க நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். அப்படியே ஆக கடவுது. அதா நீ சொன்னா அந்த தேவதையே சொன்ன மாதிரி அப்ப அது கண்டிப்பா நடக்கும். என்ன பாடப்படுத்துறாங்க மாமா. எனக்கு தெரியும். உனக்கு இந்த வாய் கொண்டு குறைச்சல் இல்ல உனக்கு. பாரதி, நம்மளுக்கு எல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்குது, நடந்துருச்சு. நாளைக்கு நியூ இயர் பிறக்க போகுது நமக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த புது வருஷத்துல நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஏய், காலையில நானும் அதை தானடி சொன்னேன். பாரு, இப்ப அழகரும் அதைத்தான் சொல்றான். ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் நம்ம வீடு அம்புட்டும் களை கட்டி கிடக்கும். ரேடியோவை கட்டி பாட்டை போட்டு கெடா வெட்டி நைட்டு கேக்கெல்லாம் வெட்டி பட்டாசெல்லாம் போட்டு ஊரு அதகலமா இருக்கும். இந்த வருஷம் தான் இப்படி ஆயிப்போச்சு. ஏன் என்னாச்சு இப்போ? இதெல்லாம் வந்து போற பிரச்சனை சரியா? அதுக்குன்னா வாழ்க்கையில வாழாமலாம் இருக்க கூடாது. என்ன சொல்ற? ஏங்க, வருஷம் நம்ம எப்படி கொண்டாடிட்டு இருந்தோமோ அதே மாதிரி தான் கொண்டாடுறோம். நாளையில இருந்து நம்மளுக்கு பிடிச்ச எல்லா கெட்டதும் டாடா பை பை. ஓகே, சரியான ஐடியா. அப்படியே பண்ணிடலாம். பாரதி, ஏய், என்ன யோசிச்சுட்டு இருக்க? எங்க பாரதி, கெட்டது நடக்கும் போது அதை மறக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு நல்லதை பண்ணிடணும் நம்ம. இல்லைன்னா வாழ்க்கை சோர்ந்து போயிடும். ஏய், அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. பொறுக்க போற புது வருஷத்தை சந்தோஷமா கூப்பிடுவோண்டி. அது கண்டிப்பா நமக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கும். நீ சொல்றதும் கரெக்ட் தான்டி. நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா எல்லாம் மாறிடவா போகுது. சூப்பர். நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கெடுத்துடக்கூடாது. இந்த நியூ இயரை நம்ம எல்லாரும் சந்தோஷமாவே கொண்டாடலாம். நைஸ். எப்படி காப்பாத்திட்டேன்? ஓகே, மூடு மாத்தி விட்டுறணும் டக்குன்னு. சும்மா இவங்கலாம் ரிப்போர்ட் கார்டுல இனிமேல் என்கிட்ட எடுத்துட்டு வந்து சரியா? நான் சைன் போட்டு கொடுக்குறேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாருங்க நம்ம வீடு களை கட்டி போய் இருக்கும். ஆசாரிப்பட்டி முத்துராசா ரேடியோ, நம்ம மேக்கிலார்பட்டி முருகன் சமையல், ஆண்டிப்பட்டி அதிரசம், சின்னமனூர் முறுக்கு, மேலூர் பட்டாசுன்னு இந்த புது வருஷத்தை சிறப்பா கொண்டாடுறோம். அடேங்க அப்பா, மூக்கு போடிட்டு அப்பா, சூப்பர் மாமா. இலை மாப்ள, நாளைக்கு இந்த மாமனை உனக்கு எம்பிட்டு பிடிக்கும்ட்டு பார்க்க தானே போற? ஐயோ, அததான் நான் வருஷம் ஃபுல்லா பாத்துட்டு இருந்தேனே. நீ சிரி. டேய்,
நீ உனக்கு கவலைப்படாத. அடுத்த பரீட்சையில இருந்து மாமா உனக்கு சொல்லி கொடுக்குற, நீ பாஸ் ஆகுற. சரியா? தம்பி பேசியிருக்காண்டி காப்பாத்திடுறே. அதெல்லாம் பாத்துக்கலாம் மாமா, பார்த்து பண்ணிக்கலாம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஏண்டா நாடுகார பயலே, நீங்க சாராயம் வாங்கி குடிக்க போறது எனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா எனக்கு தெரியாம இருக்குமாடா? ஏண்டா பொடுவோ பயலே, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அம்மா இந்த பாரு அழகரு, உன் மாமனுடைய ஆட்டம் அளவுக்கு அதிகமா இருக்கு. அவன் ஏதோ பெருசா திட்டம் போடுறான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கொஞ்சம் சூதானமா இருடா. அவன் ஏதோ ஒரு கணக்குல தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். எனக்கும் அந்த சந்தேகம் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. இப்போ இந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு இந்த கொண்டாட்டர்லாம் தேவையான அந்த ஆள் சொன்னா பாத்தீங்களா, எனக்கு அப்பவே பொறி தட்டுச்சு. ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டேய் பேராண்டி, நீயும் சரியாதான் யோசிச்சிருக்க. அவன் வாய் மட்டும்தான் சிரிச்சு சிரிச்சு பேசுது, ஆனா கண்ணு மட்டும் சரியா பார்க்கல. அவன் நல்ல பாம்பு மாதிரி மனசுக்குள்ள வன்மம் வச்சுக்கிட்டு கொத்துவான். அவன்கிட்ட ஜாக்கிரதையா இரு. உனக்கு சாராயத்தை ஊத்தி விட்டு ஏதாவது ஒன்ன பண்ணணும்னு நினைச்சு வச்சிருப்பான், பாத்துக்க. பாட்டு உன் மவனுக்கு மட்டும்தான் சார் குத்தி கொடுக்க தெரியும்னு நினைச்சியா? இந்த விஷயத்துல நான் உன் மவனுக்கு அப்பேன். அந்த ஆள் என்ன வேணாலும் திட்டம் போட்டோம். அந்த ஆளுக்கு ஒரு படி மேல நான் ஒரு திட்டம் போடுவேன். எனக்கு என்னவோ மனசு கிடந்து பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குதுடா. எதுக்கு? ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு எனக்கு உள்ளுக்குள்ள யோசனை ஓடிக்கிட்டே இருக்குடா பேராண்டி. அட கவலைப்படாத, நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். சரியா?